ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போனா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேவ்டு பட்டன் ஹோலுங்கிறனால ஒரு 5 லைன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 5 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் ஒரு 5 லைன்ஸ் வர மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். வரைஞ்சி எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே சரித்திரத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுவும் அப்படி தான். நாம் லாஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டு நம்ம அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துடணும். கொடுத்து அந்த லாஸ்ட் லைன்லேயே ஒரு குட்டி லூப் வர மாதிரி போடணும். போட்டுட்டு நம்ம அதில் எந்த லாக் ஸ்டிச்சிங்கும் இல்லாமல் அப்படியே நம்ம 3rd லைனுக்கு கொண்டு வரணும். 3rd லைனுக்கு கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோலுக்கு இருக்கிற மாதிரி இழுத்து அந்த லாஸ்ட் லைனில் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அகெயின் ஹரிசாண்டலாக நம்ம இன்னொரு அந்த லாஸ்ட் லைனில் ஒரு குட்டி லூப்பு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதில் எந்த லாக் ஸ்டிச்சிங்குமே வராது. நம்ம இப்போ 4th லைனுக்கு கொண்டு வருவோம். அந்த ஒரு லாங் லூப் எடுத்து நம்ம 4th லைனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இனி நம்ம அதை பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அதுலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங். லாக் ஸ்டிச்சிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, குட்டியான செயின் ஸ்டிச்சிங் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹரிசாண்டலாக ஒரு லூப்பு, அதில் எந்த லாக் ஸ்டிச்சிங்கும் இல்லாமல் 5th லைனுக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு அது ஒரு லாங் லூப்பாக கிடச்சிருக்கா, நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அதில் குட்டி லாக் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதே மாதிரி இனி ஹரிசாண்டலாக ஒரு லூப்பு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இனி நம்ம 4th லைனுக்கு மறுபடி கொண்டு வருவோம். 4th லைன்லேருந்து பட்டன் ஹோலுக்கு இருக்கிற மாதிரி இழுத்து லாஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஹரிசாண்டலாக நம்ம அந்த லாஸ்ட் லைனில் ஒரு குட்டி லூப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த 3rd லைனுக்கு கொண்டு வருவோம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டினியூ பண்ணி டாப்புக்கு வந்தோமோ அதே மாதிரி இது கண்டினியூ பண்ணி நம்ம அப்படி ஒவ்வொரு லைனாக கம்மி பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங். இதே மாதிரி நம்ம பண்ணும். பார்க்குறதுக்கு இது ஒரு வேவ் மாதிரியே தான் இருக்கும். பார்த்திங்களா, ஏதோ அப்படி லோலேருந்து டாப்புக்கு போய் அப்புறம் டாப்லேருந்து லோவுக்கு கொண்டு வந்த மாதிரி. அகெயின் அந்த மாதிரி லோலேருந்து டாப்பு, டாப்லேருந்து லோ, அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வேவ்டு பட்டன் ஹோலு. இப்படியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து எடுத்துடலாம். லாஸ்ட்டு நம்ம சரி த்ரெட்டில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு வேவ்டு லைன் மாதிரியே இருக்கிறனால தான் இது வேவ்டு பட்டன் ஹோலு. நம்ம இப்போ சரி த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி 5 லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சில்க் த்ரெட் அப்படிங்கிறனால டபுள் ஸ்டாண்டாக த்ரெட்டாக தான் நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு எப்படி சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும் பண்ணணும். ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரியே பண்ணணும். நீடில் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணணும். த்ரெட் ஒர்க்குங்கிற போதே நீடில் நம்பர் 14 துளி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி 2nd லைனுக்கு கொண்டு வருவோம். அகெயின் ஃபஸ்ட் லைன் கொண்டு போயிடுவோம். மறுபடியும் அடுத்தது ஃபஸ்ட் லைன்லேருந்து 3rd லைனு, அகெயின் 3rd to 1st, அகெயின் 1st to 4th, 4th to 1st, அப்புறம் 1st to 5th, 5th to 1st. அகெயின் இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். 1st to 4th, 4th to 1st, அந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு வரை அப்படியே கொண்டு போனோன்னா இது வேவ்டு பட்டன் ஹோல் நமக்கு அப்படியே கிடச்சிரும்.